ശ്ലോകം 21. ഏവം ബഹുവിധാം ചിന്താം കൃത്വാ സത്യവതീ സുതഃ നിശ്വസ്യ ച ബഹുധാ ചോഷ്ണം വിമനാഃ സംബഭൂവഃ. ഏവം ബഹുവിധാം ചിന്താം കൃത്വാ സത്യവതീ സുതഃ നിശ്വസ്യ ച ബഹുധാ ചോഷ്ണം വിമനാ സംബഭൂവഃ. சத்தியவதி புத்திரனான வியாசன் இப்படியெல்லாம் ஓரோ விஷயங்களை சிந்தனை பண்ணி நிஸ்வஸ்யதா அடிக்கடி பெருமூச்சு விட்டு இருந்தார். அவரோட மனசு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப துக்கம் உள்ளதாயிட்டு இருந்தது அப்படின்னு இந்த ஸ்லோகம் பல விஷயங்களையும் இப்படி சிந்தனை பண்ணி எனக்கு கூட ஒரு புத்திரன் இல்லையே அப்படின்னு சிந்திக்கிறார் வியாச பகவான். அவரு அடிக்கடி பெருமூச்சு விடுறதுக்கு அதாக்கும் காரணம் மனோதுக்கமாக்கும். இந்த பெருமூச்சுக்கு காரணம் மனோதுக்கத்துக்கு காரணம் இந்த மாதிரி சிந்தகளால வியாசனுக்கும் அவருக்கு ஒரு குறை இருக்கு அப்படிங்கிற தோணல் இருக்கு அப்படிங்கிறத இந்த ஸ்லோகம் எடுத்து காட்டுறது. ஸ்லோகம் 22. விசாரிய மனசா அத்தியர்த்தம் கிருத்வா மனசி நிச்சயம் ஜகாமஜ தபஹா தப்தும் மேரு பர்வத சந்நிதௌ. விசாரிய மனசாத்யர்த்தம் கிருத்வா மனசி நிச்சயம் ஜகாமஜ தபஸ்தப்தும் மேரு பர்வத சந்நிதௌ. மனசுக்கு ஒரு நிம்மதியே இல்லை. இந்த குறவ பட்சிகளை பார்த்துட்டு பல விஷயங்களை வியாச பகவான் சிந்தனை பண்ணி புரிஞ்சுட்டு விட்டார். இனி இருக்கிறதுலயே இந்த உலகத்துல ரொம்ப ரொம்ப சிரேஷ்டமான ஒரு சுகம் அப்படிங்கிறது புத்திரனை லாலனை பண்றதாக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு விட்டார். இனி மோட்சகதிக்கானாலும் புத்திரன் இல்லைனா மோட்சம் அப்படிங்கிறது கிடைக்காது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுட்டு விட்டார். அதனால புத்திரன் மஸ்ட் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்ட வியாச பகவான் தனக்கு ஒரு புத்திரன் இல்லையே அப்படின்னு நினைச்சு பெருமூச்சு விட்டு உட்கார்ந்து இருந்த அந்த வியாச பகவான் அவரோட மனசுக்கு ஒரு சொஸ்ததை உண்டாகிறதுக்காயிட்டு தபசு பண்றதுக்கு ரெடி ஆயிட்டார். சொஸ்ததை கிடைக்கிறதுக்கு தபசு பண்றதுக்கு புறப்பட்டுட்டார். புத்திரனை ஆக்கிரகிச்சாக்கும் தபசு பண்றார். மனைவி வேணும் அப்படின்னு அவருக்கு ஆசை இல்லை, குடும்பம் வேணும், காசு வேணும், இதொன்னும் அவருக்கு ஆசை இல்லை. ஒரு புத்திரன் கிடைச்சா போரும். புத்திரன் அப்படிங்கிற ஆக்ரகம் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்கா எடுத்து அது சாதிக்கிறதுக்கு ஈஸ்வரனோட அனுகிரகம் மஸ்ட். ஈஸ்வர அனுகிரகத்தால ஆக்ரகம் சாதிக்கும் அப்படின்னாக்கா அது இந்த உலகத்துக்கே குணம் செய்யும் அப்படின்னு வியாச பகவான் தீர்மானம் பண்ணினார். வியாச பகவான் சாதாரண மனுஷன் கிடையாது, பகவானோட அவதாரமாக்கும் ஞானியாக்கும். அதனால அவரு புத்திரன் வேணும் சொல்லிட்டு தபசு செய்யறதுக்கு புறப்பட்டார். மனசால ரொம்ப ரொம்ப நன்னா யோசனை பண்ணி எடுத்த முடிவாக்கும் இது. அதனால உடனடியாயிட்டு தபசு பண்றதுக்காயிட்டு மேரு பர்வதத்துக்கு புறப்பட்டு போனார். மேரு பர்வத சந்நிதௌ தபஹா தப்தும் ரொம்ப ரொம்ப டீப்பாயிட்டு அவருக்கு வந்த அந்த ஒரு தீர்மானம் அப்படிங்கிறது நிறைவேற்றத்துக்காக தபசுக்காயிட்டு ரெடி ஆனார். மனசுல நல்ல உறுதியான நிச்சயம் வேற அவருக்கு வந்துடுத்து. ஸ்லோகம் 23. மனசா சிந்தயாமாச
கஹ தேவம் சமுபாஸ்மஹே வரப்பிரதான நிபுணம் வாஞ்சித அர்த்தப்பிரதம் ததா வாஞ்சிதார்த்தப்பிரதம் ததா மனசா சிந்தயாமாஸ கம் தேவம் சமுபாஸ்மஹே வரப்பிரதான நிபுணம் வாஞ்சிதார்த்தப்பிரதம் ததா. வியாசனுக்கு தபசு பண்றதுக்கு அவரு கிளம்பினோன மறுபடியும் அவரோட மனசுக்குள்ள டவுட் வர்றது. நமக்கெல்லாம் உண்டாகிற டவுட் மாதிரியே அவருக்கும் ஒரு கன்ஃபியூஷன். பகவானுக்கு நிறைய நிறைய ரூப பாவங்கள் எல்லாம் இருக்கு. அதனால அவருக்கு கன்ஃபியூஷனா எடுத்து மகாவிஷ்ணு பரமசிவன் இப்படின்னு நிறைய நிறைய ரூப பாவங்களை கொடுத்துட்டு சகுணாகாரத்துல தியானம் பண்ணிட்டு இருக்கோமே, அதனால என்ன ஒரு ரூபத்திலேயாக்கும் நான் தியானிக்கணும் அப்படின்னாக்கும் அவருக்கு டவுட் வந்தது. மனசா சிந்தயாமாஸ கம் தேவம் சமுபாஸ்மஹே வரப்பிரதான நிபுணம் வாஞ்சிதார்த்தப்பிரதம் ததா. நினைக்கிற விஷயங்களை எல்லாம் இந்தா பிடிச்சுக்கோ அப்படின்னு கொடுக்கிற அந்த தெய்வம் ஆராக்கும்? ஏது தேவனை கூப்பிட்டானாலாக்கும் வரம் கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப சாமர்த்தியம் இருக்கிற தேவன். ஏது தேவனையாக்கும் உபாசிக்கணும். இப்படியெல்லாம் யோசனை பண்ணினார். வரம் கொடுக்கறதுல சமர்த்தனான தேவனாரு, வரப்பிரதான நிபுணம் ஆராக்குனது. அதே மாதிரி அபிஷ்டங்களை எல்லாம் கொடுக்கிற தேவனாரு, வாஞ்சிதார்த்த பிரதம் ആരാക്കും ഇത്? ഏത് ദേവനെയാക്കും ഞാനിനി പ്രാർത്ഥിക്കണം? தியானிச்சுட்டு மனசுல அந்த ரூபத்தை கொண்டு வந்துட்டு வேணுமே தபசு பண்றதுக்கு அப்படின்னு அவருக்கு கன்ஃபியூஷன் உண்டாகிறது. ஸ்லோகம் 24. விஷ்ணும் ருத்ரம் சுரேந்திரம் வா பிரம்மாணம் வா திவாகரம் கணேசம் கார்த்திகேயம் ச பாவகம் வாருணம் ததா. விஷ்ணும் ருத்ரம் சுரேந்திரம் வா பிரம்மாணம் வா திவாகரம் கணேசம் கார்த்திகேயம் ச பாவகம் வாருணம் ததா. ആരെയൊക്കെ ഞാൻ ഉപാസിക്കണം? விஷ்ணுவை உபாசிக்கணுமா? ருத்ரனை உபாசிக்கணுமா? அப்படி இல்லை அப்படின்னா பிரம்மாவை உபாசிக்கணுமா? அதுவும் இல்லைன்னா சூரியனையாக்குமா உபாசிக்கணும்? கணபதியை உபாசிக்கணுமா? சுப்பிரமணியனை உபாசிக்கணுமா? அக்னிதேவனை உபாசிக்கணுமா? வருணதேவனை உபாசிக்கணுமா? ஆரையாக்கும் உபாசிக்கணும்? ரொம்ப ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுத்தே இது அப்படின்னு நினைக்கிறார் வியாச பகவான். குழம்பி போயிட்டார். ஸ்லோகம் 25. ஏவம் சிந்தயதஹ தஸ்ய நாரதஹ முனிசத்தமஹ யத்ருச்சயா சமாயாதஹ வீணாபாணிஹி சமாஹிதஹ. ஏவம் சிந்தயதஸ்தஸ்ய நாரதோ முனிசத்தமா யத்ருச்சயா சமாயாதோ வீணாபாணி சமாஹித. ஞானியான வியாசனோடு டவுட் கிளியர் பண்றதுக்கு நாரதர் அன்எக்ஸ்பெக்டட் ஆயிட்டு வந்து சேரார். எதிர்ச்சையா அப்படின்னு அன்எக்ஸ்பெக்டட் ஆயிட்டு வந்து சேரார். இந்திரியங்களை கண்ட்ரோல் செஞ்சுட்டு இருந்த அந்த ஒரு ஞானியான நாரதர், இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்ற நாரதர்,
அன்எக்ஸ்பெக்டட் ஆயிட்டாக்கும் வந்து சேர்ந்தார். வாழ்க்கையில பல பல விஷயங்கள் அன்எக்ஸ்பெக்டட் ஆயிட்டாக்கும் நடக்கிறது. அன்எக்ஸ்பெக்டட் ஆயிட்டு நடக்கிற எந்த ஒரு விஷயமும், அது சுகமானாலும் துக்கமானாலும் நோயானாலும் ஈஸ்வர அனுகிரகத்தாலேயாக்கம் உண்டாகிறது. ஒரு துக்கம் தந்தார் அப்படின்னா அது அனுகிரகமாயிட்டு மாத்திரத்துக்கு பகவானுக்கு எபிலிட்டி இருக்கு. ஈஸ்வரன் அப்படிங்கிறது எதிர்ச்சையா நடக்கிற விஷயங்களாக்கும், அன்எக்ஸ்பெக்டடா நடக்கிற விஷயங்களாக்கும். அதனால இங்க வியாச பகவானோட கன்ஃபியூஷனை தீர்த்து வைக்கிறதுக்கு, அவருக்கு கரெக்டான ஒரு பதில் கொடுக்கறதுக்கு அறிவை தானம் செய்யற அந்த நாரதர் வந்து சேர்றார் அப்படிங்கறதையாக்கும் பாக்கிறோம். ஏவம் சிந்தயதஸ்தஸ்ய நாரதோ முனிசத்தமா யத்ருச்சயா சமாயாதோ வீணாபாணி சமாஹிதா. வியாச பகவான் இப்படி சிந்தனை பண்ணிட்டு இருக்கிறத அன்எக்ஸ்பெக்டட் ஆயிட்டு எதிர்ச்சையா முனிசிரஷ்டனான நாரதர் வீணையும் கையில வச்சுண்டு வீணாபாணி ஆயிட்டு ஏகாகிர சித்தன் ஆயிட்டு வியாச பகவானோடு முன்னால வந்து சேர்ந்தார். ஸ்லோகம் 26. தம் திருஷ்ட்வா பரம பிரீதஹ வியாச சத்யவதீசுதஹ கிருத்வா அர்க்ய ஆசனம் அர்க்யம் ஆசனம் தத்வா பப்ரச்ச குஷலம் முனிம். தம் திருஷ்ட்வா பரம பிரீதோ வியாச சத்யவதீசுத கிருத்வார்க்யமாசனம் தத்வா பப்ரச்ச குஷலம் முனிம். வியாச பகவான் நாரதரை பார்த்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிட்டார். என்னோட கன்ஃபியூஷனை தீர்க்கறதுக்கு பகவான் நாரதராயிட்டே வந்து சேர்ந்துட்டாரு. എന്നിട്ട് அர்க்கியம் கொடுக்கிறார். உட்காரத்துக்கு தர்பபாய போட்டு கொடுக்கிறார். அதுக்கப்புறமா நாரத மகர்ஷிட்ட நன்னா இருக்கேளா அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் கேட்கிறார். குசல பிரஸ்னம் நடத்தினார். நாரதரை பார்த்துட்டு சத்யவதி புத்திரனான வியாசன் ரொம்ப ரொம்ப குஷி ஆயிட்டார். என்னோட கன்ஃபியூஷன் எல்லாம் இவர் தீர்த்து வச்சிருவார் அப்படிங்கிற சந்தோஷம் அவருக்கு வருது. இது பகவானாக்கும் என்னோட கன்ஃபியூஷனை தீர்க்கறதுக்கு வந்திருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுட்டு விட்டார். എന്നിട്ട് அர்க்கியம் கொடுத்து உட்காரத்துக்கான தர்பப்புல்லெல்லாம் விரிச்சு கொடுத்து அதுக்கப்புறமா பலவிதமான சம்பாஷணங்களை நடத்தினார் அப்படின்னு இந்த ஸ்லோகம். ஸ்லோகம் 27. ஸ்ருத்வா அத குஷல பிரஸ்னம் பப்ரச்ச முனிசத்தமஹ சிந்தா ஆதுரஹா அசி கஸ்மாத் த்வம் द्वैपायन वदस्वमे. श्रुत्वादकुशल प्रश्नं पप्रच्छ मुनिसत्तमा चिन्तादुरोऽसि कस्मात् त्वं द्वैपायन वदस्वमे. நாரதர் வியாசர் கிட்ட கேட்கிறார், உன்னோடு முகத்தை பார்த்தானா என்னமோ ஒரு கஷ்டம் இருக்கிற மாதிரி தெரியறது. என்ன வாக்கும் உன்னோட சங்கடத்துக்கு காரணம் சொல்லு அப்படின்னு. நீ என்கிட்ட பேசிட்டு எல்லாம் இருக்காய், ஆனா உன்னோட முகத்துல ஒரு சந்தோஷத்தை காணுமே. முனிசிரேஷ்டனான நாரதர் ஒன்னும் தெரியாத மாதிரி டைரக்டா கேட்காம இன்டைரக்டா கேட்கிறார்.
நமக்கு ஒருத்தர் ரொம்ப துக்கம் அனுபவிக்கிறார் அப்படிங்கிறது தெரியும், எதனால துக்கம் அனுபவிக்கிறார் அப்படின்னு தெரியும். ஆனா அதை டைரக்டா கேட்காம அவரு வாயிலேந்தே சொல்றதுக்காக நம்ம கேட்போமே, என்னமோ உன்னோட முகத்துல என்னமோ சங்கடம் இருக்கிற மாதிரி தெரியறதே, அதொன்னு சொன்னா நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு கேட்கிற மாதிரி நம்ம கேட்கிற மாதிரி இங்க நாரத மகர்ஷிக்கு எல்லாம் தெரியற ஞானியாக்கும் நாரத மகர்ஷி இருந்தா கூட டைரக்டா அவரு நீ புத்திரனோடு கவலேலியாக்கும் இருக்காய் அப்படின்னு கேட்கலை. அதே மாதிரி பகவான தபசு பண்ணணும், எந்த மாதிரி ரூபத்தையாக்கும் மனசுல தியானிக்கணும்னு நீ கன்ஃபியூஷன் ஆயிருக்காய் அப்படின்னு கேட்கலை. ஒன்னும் தெரியாத மாதிரி கேட்கிற முனிசிரஷ்டனான நாரதர் துவைபாயனா அப்படின்னு இங்க கூப்பிடுறார், வியாசனே அப்படின்னு. உன்னோட முகம் ரொம்ப கவலையா இருக்கே, துக்கத்துக்கு காரணம் என்னவாக்கும் என்கிட்ட சொல்லு அப்படின்னு. வியாச உவாஜா, வியாசர் நாரத மகர்ஷிக்கு பதில் சொல்றார். எதனாலேயாக்கும் சங்கடப்பட்டு இருக்க, முகம் என்ன வாடி இருக்கு அப்படின்னு அக்குமே நாரத மகர்ஷியோட கேள்வி. அதுக்கான ரிப்ளைய வியாசன் சொல்றார் அப்படின்னு சொல்றதுக்காக இங்க வியாச உவாஜா. சூதனாக்கும் சவனகாதிகளுக்கு கதை சொல்லின்னு இருக்கிறார். இருந்தா கூட நடுவுல நாரத மகர்ஷி கேட்கிற மாதிரியும் வியாசர் அதுக்கு பதில் சொல்ற மாதிரியும் எல்லாம் நடுவுல வருது. 28வது ஸ்லோகம். அபுத்ரஸ்ய கதிஹி ந அஸ்தி ந சுகம் மானசே ததஹ. ததர்த்தம் துக்கிதஹ ச அஹம் சிந்தயாமி புனஹ புனஹ. அபுத்ரஸ்ய கதிர்நாஸ்தி ந சுகம் மானசே ததா ததர்த்தம் துக்கிதச்சாஹம் சிந்தயாமி புனః புனः. புத்திரன் இல்லாதவனுக்கு கதி இல்லையே, அதனால மனசுக்கு சுகமும் இல்லை அப்படிங்கிறார் வியாசன். புத்திரன் இல்லை அப்படின்னா கதி இல்லை, கதி அப்படின்னா மோட்சம், மோட்சம் அப்படிங்கிறது இல்லை. இந்த குரவ பட்சிகளை பார்த்துட்டு எனக்கு உண்டான சிந்தையாக்கும் இது இந்திரியங்களாக்கும் விஷயங்களை கொண்டு வரதும் சங்கடங்களை உண்டாக்குறதும் 5 ஞானேந்திரியங்களாக்கும் இந்த விஷயங்களை எல்லாம் செய்யறது. இந்த 5 ஞானேந்திரியங்கள் கொண்டு வரதெல்லாம் மனசுல போய் சேரத்த சிந்தனை உண்டாகிறது. அந்த சிந்தனைகள் வழியா நம்ம பல விஷயங்களையும் சிந்தனை பண்ணுவோம். குரவ பட்சிகளை பார்க்கறதுக்கு முன்னாலேயே இதெல்லாம் வியாசருக்கு தெரியும். இருந்தா கூடயும் இந்த பட்சிகளை பார்த்தோன்னே இதெல்லாம் நல்ல டீப்பாயிட்டு அவருக்கு சிந்தனை பண்ண தோன்றது. ஆசைகள் வந்தோன்னே அவருக்கு துக்கம் அப்படிங்கிற அனுபவம் உண்டாச்சு. அதனால சொல்றார், மனசுக்கு எந்த விதமான சுகமும் இல்லை, நிம்மதி இல்லை, துக்கிதனாயிருக்கிற நான் அதையாக்கும் மறுபடியும் மறுபடியும் இப்படி சிந்தனை பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு புத்திரன் இல்லையே, எனக்கு குழந்தை இல்லையே அப்படின்னு சிந்தனை பண்ணி எனக்கு ரொம்ப சங்கடமா வருது அப்படின்னு சொல்றார். ஸ்லோகம் 29. தபசா தோஷயாமி அத்ய கஹ தேவம் வாஞ்சித அர்த்ததம் வாஞ்சிதார்த்த இதம் இதி சிந்தா ஆதுரஹா அஸ்மி அத்ய த்வாம் அகம் சரணம் கதஹ. தபசா தோஷயாம்யத்ய கம் தேவம் வாஞ்சிதார்த்ததம்
इति चिन्तातुरोऽस्म्यद्य त्वामहं शरणं गदा. நிறைய ரூபபாவங்களில பகவானோடு அந்த ரூபங்கள் சகுணாகாரத்துல நிறைய ரூபங்கள் பகவானுக்கு. அதனால எனக்கு கன்ஃபியூஷன் உண்டாச்சு. தபசு பண்ணர்த்த பகவானோட ஒரு ரூபத்தை மனசுல தியானிச்சுண்டு அதுக்கப்புறம் தபசு பண்ணினாதானே கான்சென்ட்ரேஷன் கிடைக்கும். அதுக்கு தியானிக்கிறதுக்கு ஒரு ரூபம் எனக்கு வேணுமே. ஆசைகள் என்ன வேணா ஆகட்டும், அது சாதிப்பிச்சு தர பகவானையே கூப்பிடணும். அப்பதான் அது இம்மீடியட்டா சடனாயிட்டு நடக்கும். அப்படி எனக்கு புத்திரன் வேணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கு. அதை சாதிச்சு தர தெய்வம் அந்த ரூபம் என்னவாக்கும் அப்படின்னு எனக்கு கன்ஃபியூஷன் ஆயிடுத்து. பகவானை கூப்பிட்டு அது வழி கிடைக்கிற ஆக்ரக சாத்தியதையாக்கும் சிரேஷ்டம் அப்படின்னு நாரதனுக்கும் தெரியும். இங்க வியாச பகவானும் அதுதான் நினைச்சுண்டு கன்ஃபியூஷன் ஆயிருக்கார். பகவானை கூப்பிடணும் அப்படின்னு தோணியாச்சு. ஆனா தபசு பண்றதுக்கு தியானம் பண்றதுக்கு ஒரு ரூபம் வேணும். ஏது தெய்வத்தை கூப்பிட்டாலாக்கும் இம்மீடியட் ஆயிட்டு அதனோடு பலப்பிராப்தி கிடைக்கும் அப்படின்னு தெரியாததுனால நான் கன்ஃபியூஷன் ஆயிருக்கேன் அப்படின்னு சொல்றார். அபிஷ்டப்பிரதனான ஏது தேவனையாக்கும் தபசுனால நான் சந்தோஷிப்பிக்கணும் அப்படின்னு நினைச்ச சிந்தனையில முழுகி கவலைப்பட்டு இருக்கேன். அப்படி இருக்கிற நான் உங்களை சரணம் பிராபிக்கிறேன் அப்படின்னு நாரத மகர்ஷிட்ட சொல்றார் வியாசன். ஸ்லோகம் 30. சர்வஜ்ஞோஹோ அசி மகர்ஷே த்வம் கதயா ஆசு கிருபாநிதே கஹ தேவம் சரணம் யாமி யஹ மே புத்ரம் பிரதாஸ்யதி. சர்வஜ்ஞோசி மஹர்ஷே த்வம் கதயாசு கிருபாநிதே கம் தேவம் சரணம் யாமி யோ மே புத்ரம் பிரதாஸ்யதி. மகர்ஷே, எல்லாம் தெரிஞ்ச ஞானியாக்கும் நீங்கள். அதனால கருணையோடு கூடிட்டு நீங்கள் சொல்லுங்கோ, கிருபாநிதே எங்கிட்ட கருணை உண்டாகணுமே. கருணையோடு கூடிட்டு கதையாம் ஆசு எங்கிட்ட நீங்கள் இம்மீடியட் ஆயிட்டு சொல்லுங்கோ. எனக்கு ஒரு புத்திரனை தரதுக்கு எபிலிட்டி இருக்கிற ஏது தேவனையாக்கும் நான் சரணம் பிராபிக்கணும் அப்படிங்கிற விஷயத்த அப்படின்னு வியாசர் நாரத மகர்ஷிட்ட சொல்றார்.